ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கிறிஸ்பி ஃப்ரான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் 65 பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த பவுடர்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிப்பியில் நீங்கள் கத்திரிக்காயும் ட்ரை பண்ணலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை ஒரு அரை நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது, வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்யும்போது இதை ட்ரை பண்ணலாம். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு அரை நிமிஷம் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கிறிஸ்பி ப்ரான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.